நபிமார்கள் செஞ்ச எல்லாருடைய துவாவையும் அல்லாஹ் ஆச்சரியமூட்டும் வியக்கத்தக்க வகையில் கபுல் செஞ்சு கொடுத்தான். நான் ஒரு சாதாரண மனுஷன், பலகீனமானவன், என்னுடைய துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. அதை நபிமார்கள் எல்லாரும் எப்படி துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா 21:90 சொல்லி காமிக்கான். அவர்கள் அனைவரும் அச்சத்தோடும் ஆசையோடும் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இறுதியில் முஹ்மீன்களை இப்படி தான் காப்போம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அச்சத்தோடு சரி, அது எப்படி ஆசையோடு, அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரா 46:15 ஒரு மனிதன் பிரார்த்திப்பானா, எனக்காக என்னுடைய சந்ததிகளை சீர்திருத்தி குடியிறைவா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திப்பானாமா. இதில் எனக்காகங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த எனக்காகங்கிற வார்த்தை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, தாய் தகப்பன்கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட, இல்லாட்டா ஒய்ஃப் கிட்ட, எனக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சிடறேன், எனக்காக செய்யேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது மாதிரி இறைவனையும் அந்த அளவுக்கு அதுக்கும் மேலே நெருக்கத்துக்குள்ளவனாக ஆக்கி வச்சு, எனக்காக இந்த காரியத்தை செஞ்சு கொடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும். இப்படி தான் இறைவன் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒவ்வொரு பொக்கிஷத்தை மறைச்சி வச்சுருக்கான். அதை நம்ம தேடி போகையில் தான் அதனுடைய பொக்கிஷமானது வெளிப்படும்.